இந்த கூட்டத்தொடரில் இந்த கவனத்துக்குரிய ஒரு மசோதாவாக வக்ஃப் வாரியத்தை குறிவைத்து தாக்கல் செய்யப்பட்ட வக்ஃப் வாரியம் இஸ்லாமியர்களின் சொத்துக்கள் தொடர்பான நிர்வாகம் குறித்த வாரியம். அதிலே வெளிப்படைத்தன்மை வேண்டும் என்ற பெயரில் அந்த வாரியத்தில் இஸ்லாமியர் அல்லாதவர்களை உறுப்பினராக்குகிற ஒரு முயற்சி இந்த மசோதா மூலம் இது இஸ்லாமியர்களை குறிவைத்து நடத்தப்படுகிற பல்வேறு தாக்குதல்களும் இதுவும் ஒன்றாக விளங்குகிறது என்பதை உணர்ந்து கொண்ட அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒருங்கிணைந்து ஒருமித்த குரலில் எதிர்ப்பு குரலை எழுப்பியதன் விளைவாக அதனை இப்போது இரு அவைகளின் இணைப்பு ஆய்வுக் குழுவுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். இது எதிர்க்கட்சிகள் முன்னெடுத்த முயற்சிக்கு கிடைத்த வெற்றி. சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள், குறிப்பாக இஸ்லாமியர்கள், பாரதிய ஜனதாவுக்கு வாக்களிப்பதில்லை என்கிற நிலை பாரதிய ஜனதாவின் வெறுப்பு அரசியலால் விளைந்த ஒன்று. அந்த வெறுப்பு அரசியலின் உச்சமாக மீண்டும் பாரதிய ஜனதா அரசு இந்த மசோதாவை அறிமுகப்படுத்தியது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நான் அதை கடுமையாக எதிர்த்து எனது கருத்தை பதிவு செய்திருக்கிறேன். காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், திமுக, இடதுசாரி கட்சிகள் என்று இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அனைத்து கட்சியினரும் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்ததன் அடிப்படையிலே இன்றைக்கு ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி என்கிற இரு அவைகளை சார்ந்த உறுப்பினர்களும் இடம்பெறக்கூடிய கலந்தாய்வு குழுவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. மக்கள் மீது அதிகார தோரணை கொடுத்தாலும் கூட ஒரு இயக்குநருடைய கற்பனை தணிக்கை குழுவில் இருப்பவர்கள் நேர்மையாக சட்டத்திற்கு உட்பட்டு நடந்து கொள்ள வேண்டும். இது என்னுடைய வேண்டுகோள். அவர்களிடையே ஒரு பாரபட்சமான போக்கு அல்லது சமூக நீதிக்கு எதிரான போக்கு அவ்வப்போது வெளிப்படுகிறது. சமூக நீதியை பேசுகிற திரைப்படங்கள், மனித உரிமைகளை பேசுகிற திரைப்படங்கள், பகுத்தறிவை பேசுகிற திரைப்படங்கள் பெரும் சவால்களை சந்திக்கக்கூடிய அளவுக்கு சென்சார் போர்டில் உள்ள உறுப்பினர்கள் நெருக்கடியை ஏற்படுத்துகிறார்கள் என்பது வேதனை அளிக்கிறது. அதற்கென்று வரையறுக்கப்பட்ட விதிகளின்படி செயல்பட வேண்டும் என்பதிலே யாருக்கும் மாற்றம் தெரியவில்லை. ஆனால் அண்ணாதுரை என்கிற பெயரையே திரைப்படத்தில் பயன்படுத்தக்கூடாது என்பது எந்த விதியில் உள்ளது என்று தெரியவில்லை. உள்ளபடியே அதிர்ச்சியாக இருக்கிறது. தோழர் சேக்குவாரா என்கிற திரைப்படத்தின் பாடல் மற்றும் முன்னோட்ட காட்டும் வெளியீட்டு நிகழ்ச்சியில் இன்றைக்கு அதை சுட்டிக்காட்டியிருக்கிறோம். திமுகவின் உட்கட்சி விவகாரம், யாரை அமைச்சராக்குவது, துணை முதல்வராக்குவது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் விவகாரம். அதிலே நான் கருத்து சொல்வதற்கு சார், வர்க் கோர்ட்ல ஏற்கனவே பல இந்து கோயிலோட சொற்கள் ஆக்கிரமிச்சிருக்காங்க. அதை மீட்டெடுக்கிறதுக்கு தான் இந்த புதிய மசோதா திருத்தப்பட்டுள்ளது. இந்துக்களோட விரோதியான மக்களவையில் இருக்கிற எம்பிகள் எச் ராஜா அவர்கள் அது இருக்கிற எம்பிகள் இருக்கிறது தம்பி
ராஜா அவர்கள் கவன ஈர்ப்புக்காக எதையாவது பேசியிருப்பார். அவருக்கு விடை சொல்லக்கூடிய அளவுக்கு எதுவும் இந்த பிரச்சனையில் குறிப்பான கருத்துக்கள் எதுவும் இல்லை. இது அவரே கற்பனை செய்து பரப்புகிற ஒரு அவதூறு. இதில் மேற்கொண்டு கருத்து சொல்லுகிறது. சார், இந்து மத ஆன்மீக சொற்பொழிவாளர் சுபிசிவம் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக இந்து மதம் வந்து போதைகள் தெரிவிச்சு வர்றாரு. அவர் வந்து முருகன் இல்லை, அதாவது தமிழ் கடவுள் வந்து முருகன் இல்லை, வந்து இந்து கடலை மாற்ற பார்க்குறாங்க. இதுக்கு பாஜக தரப்பும் சரி, அதுக்கு ஆதரவானவர்கள் பயங்கரமான விமர்சனத்தை வச்சுருந்தாங்க. அதில் உச்சகட்டமாக திரைப்பட இயக்குனர் மோகன்ஜி அவர்கள் வந்து அவரை சூரசம்காரம் செய்யணும், இந்த மாரி கருத்து பேசணும், இந்து சூரசம்காரம் செய்யணும். தமிழ்நாட்டிலும் இப்போது இந்து அல்லாதவர் என்கிற அரசியலை வேகமாக திணிக்க பார்க்கிறார். முருகன் தமிழ் கடவுள் என்பது எல்லோரும் காலமாக நம்பிக்கொண்டிருக்கிற ஒன்று, சொல்லிக் கொண்டிருக்கிறோம். திரு சுவி சிவம் அவர்கள் இப்போது புதிதாக அதை சொல்லவில்லை. பல நூறாண்டுகளாக தமிழ் மக்கள் முருகனை தமிழ் கடவுள் என்றுதான் வணங்கி வருகிறார்கள், வழிபட்டு வருகிறார்கள். இதில் என்ன அவர் தவறாக சொல்லிவிட்டார் என்று தெரியவில்லை. தமிழ்நாட்டு அரசியல் களத்தை மதவாத அரசியல் களமாக மாற்றுகிற முயற்சியில் தொடர்ந்து பலர் ஈடுபட்டு வருகிறார்கள். இதற்கு தமிழ் மக்கள் இடம் கொடுக்க மாட்டார்கள், இடம் மல்யுத்த வீராங்கனை தினேஷ் போகாட் அவர்கள் வந்து வழக்கமாக 53 இடைவெளிகளோட மல்யுத்த போட்டியில் கலந்துக்கிறாங்க. ஆனால் அவங்க தொடர்ச்சியாக பாஜக அரசுக்கு எதிரான குறிப்பாக பிரிஜுகுல் சிங் எதிரான போராட்டத்துக்காக அவர் வேணும் 50 பிரிவு இதில் வந்து ஃபோர்ஸ் பண்ணி தள்ளப்பட்டதாக வந்து இந்துல ஒரு ஆர்டிகல். இது வந்து அந்த பின்னணியில் தான் நடக்கிறது எல்லாரும் சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கும் அந்த ஐயம் உள்ளது. வேண்டுமென்றே அவர் பழிவாங்கப்பட்டிருக்கிறாரோ என்ற கவலை உள்ளது. இறுதி சுற்றுக்கு தயாராக இருந்த நிலையில் கட்டாயம் அவர் தங்கப்பதக்கத்தை வென்றெடுப்பார் என்கிற பேச்சு உலகளாவிய அளவில் நடைபெற்றுக் கொண்டிருந்த சூழலில் வெறும் 100 கிராம் எடை கூடுதலாக இருக்கிறது என்ற காரணத்தை சொல்லி அவரை வெளியேற்றியிருப்பது பெரும் அதிர்ச்சியாக இருக்கிறது. இந்த பின்னணியிலே பாஜகவினர், ஆர்எஸ்எஸ் கட்சி, ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சார்ந்தவர்கள் இருக்கலாம் என்கிற ஒரு யூகம் அல்லது சந்தேகம் இன்றைக்கு ஊடகங்களே புலனாய்வு செய்து எழுதக்கூடிய நிலை நாம் பார்க்கிறோம், நிலையை நாம் பார்க்கிறோம். இது யாரோ பிஜேபிக்கு எதிரானவர்கள் பரப்புகிற செய்தி அல்ல. கட்சி சார்பற்ற நிலையில கருத்துக்களை தேடி பிடித்து புலனாய்வு செய்து பதிவு செய்யக்கூடிய ஊடகங்களிலேயே இது வந்திருக்கிறது என்கிற போது உள்ளபடியே வேதனையாக இருக்கிறது. இந்த நிலையிலே தினேஷ் போகத் அவர்கள் இனி விளையாடப் போவதில்லை, இந்த போட்டிகளில் பங்கேற்கப் போவதில்லை என்று அறிவித்திருப்பது கூடுதல் கவலை அளிக்கிறது. அவர் தன்னுடைய நிலையை மறுபரிசீலனை வேண்டும். இது போன்ற நெருக்கடிகளை கடந்த காலங்களில் எப்படி அவர் சந்தித்தாரோ, கடந்து வந்தாரோ, அதை போல இப்போதும் அதே துணிச்சலோடு அதை எதிர்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.